அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயமானது அவருடைய ஜீவ வார்த்தைகளுக்காக தாகத்தோடு காத்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம். வாரத்தின் முதல் நாளாகிய இன்றைய தினத்திலே அந்த ஜீவ வார்த்தைகளினாலே நாங்கள் போஷிக்கப்பட்டு பலமடைய கர்த்தர்தாமே கிருபை அளிப்பாராக. அண்மை காலமாக நாங்கள் எங்கு பார்த்தாலும் எல்லோருடைய வாயிலும் இருந்து புறப்படுகின்ற ஒரு வார்த்தை கொரோனா. இந்த கொரோனா என்ற இந்த கொள்ளை நோய் உலகம் அடங்கிலும் இந்த உலகத்தை கலக்கி கொண்டு இருப்பதை நாம் அறியாமல் இல்லை. அதற்காக நாம் என்ன செய்கிறோம்? கைகள் கழுவுகிறோம், கால்களை கழுவுகிறோம், ஏன் உடுப்புகளை கழுவுகிறோம். எப்பொழுதும் நாம் சுத்தமாய் இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு நமக்குள்ளே இருந்து கொண்டே இருந்து அதனால் இன்றைக்கு அப்படி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இப்பொழுது பார்க்க போனால் தடுப்பூசி போட வேண்டும். அந்த தடுப்பூசி போடுவதன் மூலமாக உங்களுக்கு இன்னும் பாதுகாப்பு உண்டு என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்தது. போடாமல் இருக்கிறவர்களுக்கும் என்ன செய்தது? பலவிதமான ஆலோசனைகளை கொடுத்தும் அந்த ஆலோசனைக்கும் கேட்காதவர்களுக்கு பல தடைகளை கொடுத்து அவர்களை போட பண்ணுகின்ற அந்த முயற்சியிலே இன்றைக்கு நாட்டின் அரசாங்கங்கள் தள்ளப்பட்டும் இருக்கிறதை நாங்கள் அறிவோம். பின்ன இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறது என்ன? சரீரத்துக்கு மனுக்குலத்துக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கவே இவையெல்லாம் நடைபெறுகிறது என்பதை நாம் உணராமல் இல்லை. இப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய சரீர பாதுகாப்புக்கு பாருங்க, இன்றைக்கு சமூக நலன்களை குறித்து பல காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறுக்க முடியாது. மனுஷர் அதற்காக தங்களை சுத்தமாக காத்து கொண்டாலும் இன்னுமாக சமூக இடைவெளிகளை பின்பற்றினாலும் இன்னும் சிலர் நோய் எதிர்ப்பு சக்திகள் கொண்ட உணவுகளை உண்ணுவதிலே ஆர்வமும் அக்கறையும் காட்டி வந்தாலும் நாட்டின் அரசாங்கம் இட்ட சட்டத்திட்டத்தின்படி தடுப்பூசி போட்டு அந்த அத்தாட்சியை காண்பிக்கும் பொழுதுதான் நாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே போக முடியும், ஒரு முக்கியமான இடங்களுக்குள்ளே நுழைய முடியும். இவ்விதமான ஒரு நிலைமை இன்றைக்கு வந்துவிட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது இப்படி இருக்க இன்றைக்கு மனிதர்கள் இன்றைக்கு தங்களுக்குள்ளே இன்றைக்கு இருக்கின்ற ஒரு ஆத்மாவை குறித்து சிந்தனையற்றிருக்கிறார்கள். தங்களுடைய ஆத்மாவை குறித்து சிந்தனை இல்லை. சொல்லப்போனால் இன்னும் ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட அதுகளை குறித்து இப்பொழுது சிந்தனை கிடையாது. கொரோனாவிலிருந்து நாங்கள் தப்பிக்க எந்த வழிகளை நாங்கள் கையாள வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு சிந்திக்கிறார்கள். இப்பொழுது தடுப்பூசிகளை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாவிட்டால் நாங்கள் இடத்துக்கு செல்ல முடியாது என்று கவலை. இன்னும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஜூம் என்ற ஒரு காரியம், அது இன்னும் அவைக்கு கூடுதலாக அது இல்லைய வாயிலும் அதுதான் பேச்சு ஒழிய இந்த ஆத்துமா என்ன செய்கிறது, இந்த ஆத்துமாவை குறித்து என்ன அக்கறை என்று சொல்லி யாருமே எண்ணி பார்ப்பது கிடையாது. என்றால் பாருங்கள், இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு சபை ஐக்கியத்தையே விட்டுவிட்டு இன்றைக்கு என்னத்துக்கு இருக்கிறார்கள்? ஜூமுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள்.
எப்பொழுது யார் ஜூம் மூலமாக வருவார்கள் அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறார்களே தவிர சபை ஐக்கியத்தை இன்றைக்கு விட்டுவிட்டார்கள். ஆகவே இன்றைக்கு சொல்லப்போனால் தேவனுடைய பிள்ளைகள் தங்களை அழைத்த தேவனையே மறந்து விட்டார்கள் என்றுதான் பொதுவாக சொல்ல முடியும். அவருடைய அழைப்பையும் அவருடைய வழிநடத்தலையும் அவருடைய வார்த்தைகளையும் உட்கொள்ளுவதிலே அவர்கள் அக்கறையற்று இன்றைக்கு ஜூமுக்கு முன்னால் குந்துகின்ற ஒரு பரிதாப நிலையிலே இன்றைக்கு ஜனங்கள் காணப்படுகிறார்கள். அதற்கென்றே இயக்குவதற்கும் இன்றைக்கு ஊழியங்கள் எழும்பிவிட்டது. அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜூம் என்பது தேவன் தந்த வழி அல்ல. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நாங்களும் ஒரே சபையாய் ஒரே குடும்பமாய் இருக்கிற எங்களுக்கு ஏதாவது ஒரு தடைகள் ஏற்படும் பொழுது நாம் ஒன்று கூடி பேசுவதற்கு, ஒன்று கூடி தேவனை ஆராதிப்பதற்கு முடியாத இனி இல்லை என்ற வேளையிலே நாம் இந்த ஒரு வழியை மேற்கொள்ளுவது தவறு அல்ல. ஆனால் தேவனுடைய வழியையும் தேவனுடைய வார்த்தைகளையும் விட்டு நடைபெறுகின்ற இன்றைக்கு இந்த ஜூம் என்ற முறையிலே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தங்களை அர்ப்பணித்து தேவனுடைய வார்த்தையை மறந்துவிட்டார்கள். அன்று நீங்கள் எரேமியா இந்த நாளிலும் நீங்கள் எரேமியாவுடைய வார்த்தையை நீங்கள் போட்டிருந்தீங்கள். மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். ஏனென்றால் எரேமியா ஒரு நல்ல தீர்க்கதரிசியாய், கர்த்தருக்கு ஒரு உண்மையுள்ள ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தார். கர்த்தர் சொன்னதை அப்படியே சொல்லுகிற ஒரு மனசு, யாருக்குமே பயப்பட்டது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தார். அன்று யூதா தேசத்துக்கு அன்றைக்கு அது சிறைப்பட்டு போகிறது என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி சொன்னார். சொன்னதின் விளைவு என்ன? அவரை கொண்டே சிறை வைத்து விட்டார்கள். ஆனால் சொன்னதின்படி யூதா தேசம் சிறைப்பட்டது. ஆனால் சொன்னவரோ சிறையில் இருக்கிறார் என்பதை அந்த ஜனங்கள் மறந்து விட்டார்கள். சுட்டி காட்டியவர், அதை அறிவித்தவர் சிறையிலே இருக்கிறார். அவ்வளவு கொடூரமான ஜனமாக காணப்பட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலும் கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்திலே சொல்லுகின்றார், உங்களுக்கு சத்தியத்தை நான் சொன்னதினாலே நான் உங்களுக்கு சத்துருவானேனோ என்று சொல்லி கேட்கிறார். பவுல் அப்போஸ்தலரும் அதே மாதிரித்தான் கர்த்தருடைய வார்த்தையை பயமின்றி பேசினார். எதையுமே ஒளித்து வைக்காமல் பேசினார். அந்த இரத்தப்பழிக்கு நீங்களாக்குகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். நான் சகலதையும் மறைக்காமல் உங்களுக்கு பேசுகிறேன் என்று சொல்லி சொன்னார். ஆனால் பவுலை அவர்கள் பகைத்தார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டும். இன்றைக்கு மனிதர்கள் தங்களுக்குள் இருக்கும் ஒரு ஆத்மாவை குறித்து சிந்திப்பதில்லை. அவர்கள் புறஜாதி மக்களாக இருக்கலாம். ஆனால் புறஜாதி மக்களை குறித்து இப்பொழுது நான் பேசவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை குறித்துத்தான் இப்பொழுது நான் பேசுகின்றேன். அவர்கள் மறந்து போயிருக்கிறது அவர்கள் அறியாமை. ஆனால் இவர்கள் மறைந்து போய் இருப்பதோ அவர்கள் தேவனை விட்டு விலகி சென்றுகின்ற காரணத்தினாலே என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சங்கீதத்திலே நீங்கள் 90வது சங்கீதத்திலே 5வது 6வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்படுகின்றது, மனுஷர் காலையிலே முளைத்து பூத்து மாலையில் அறுப்புண்டு உலர்ந்து போகும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களாம்? எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களாம்? அதாவது நிலையற்ற ஒரு வாழ்க்கை வாழுகின்றவர்களாக ஜனங்கள் காணப்படுகிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட மனுஷருக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆத்துமா நித்தியமாக வாழ வேண்டும் என்பதை இன்றைக்கு அவர்கள் சிந்திக்காமல் இருப்பது வேதனையானது. ஆகவே நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆத்துமா
அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி எழுதப்பட்டுள்ளது. மீண்டும் உங்களுக்கு சுட்டி காட்டுகின்றேன். இன்று கர்த்தர் பேசுகிற தேவனுடைய ஜனங்களோடு, புறஜாதி மக்களோடு அல்ல, தேவ ஜனங்களோடு. நாங்கள் தேவனுடைய ஜனம், நாம் விசுவாசிகள், நாங்கள் ஒரு நாள் தேவனோடு நாங்கள் பரலோகத்தில் வாழுவோம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்ற தேவ ஜனங்களோடு தான் கர்த்தர் பேசுகின்றார். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. தேவ ஜனங்கள் மத்தியிலே இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆத்துமா தேவனை குறித்த அறிவில்லாமல் அது ஒரு மயக்க நிலையிலே, மதிகட்ட நிலையிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இப்பொழுது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, அப்படியாயின் இன்றைக்கு ஆத்துமா எந்த அறிவை பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, படைத்த தேவனை குறித்த, அதாவது அழைத்த தேவனை குறித்த அறிவினாலே நிரம்பி இருக்க வேண்டும். அந்த தேவனை குறித்த அறிவு என்ன? அந்த தேவன் என்னை குறித்து என்ன விருப்பம் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து அறிவுடையதாக இருக்க வேண்டும். என்னை அழைத்த தேவன் என்னை குறித்து என்ன விருப்பம் கொண்டிருக்கிறார், அவருடைய விருப்பம் என்ன என்ற அறிவை உடையதாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனிதன் தன்னுடைய ஆத்துமாவை குறித்து சிந்திக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய ஆத்துமாவை குறித்து சிந்திக்க வேண்டும். அந்த ஆத்துமா நித்திய ஜீவனை பெற்று தேவனோடு நித்தியமாய் வாழ வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதன் இந்த பூமியிலே வாழும் பொழுதே நித்திய ஜீவனுக்குரியவரை, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை இந்த உலகத்திலே வாழுகிற அனைத்து இன மக்களுக்காகவும் சகல மக்களுக்காகவும் உரித்தாக இருந்தாலும், இன்றைக்கு நான் மீண்டும் சொல்லுகிறேன், தேவனுடைய ஜனங்களோடு தான் கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா இன்றைக்கு அந்த நித்திய ஜீவனுக்குரியவரை அறிந்து கொண்டதே அந்த அறிவினால் இன்றைக்கு நிறைந்திருக்கிறதா என்று தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய இருதயம், நான் நித்திய ஜீவனுக்குரியவரை அறிந்திருக்கிறேன், நான் ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறேன், நான் சபையிலே ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி அந்த நிச்சயத்தை நீங்கள் வெளிப்படுத்தலாம். ஆனால் அடுத்த வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம், தேவனுடைய வார்த்தையின்படி உன்னுடைய வாழ்க்கை நடைபெறுகிறதா? இதுதான் முக்கியம். அவருடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றி கொண்டிருக்கிறாயா? அதுதான் முக்கியம். நீ இந்த உலகத்திலே பல பெருமையான வார்த்தைகளை நீங்க பேசிக்கொண்டிருக்கலாம். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியன், மறுக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட நீ தேவனுடைய வழியின்படி நடக்கிறாயா? என்னை குறித்த அந்த சித்தம், அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், அவருடைய இருதயத்தின் சத்தத்தை நீ கேட்டு நடக்கிறாயா? இதை நீ அறிய வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது இந்த காலம் எங்கே போகிறது? மிகவும் ஒரு பயங்கரமான நிலையை போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சபைக்கு போக வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அற்று, நாம் வீட்டிலே எல்லா வேலைகளையும் முடிக்க வேண்டும், இத்தனை மணிக்கு ஜூம் திறக்கப்பட போகிறது என்றுதான் இருக்கிறார்களே தவிர சபைக்கு போக வேண்டும் என்ற ஆவல் இல்லை. பாருங்கள், எங்கே போய்விட்டது? தேவனுடைய சித்தம் அங்கே உடைக்கப்படுகின்றது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு என்னுடைய ஆத்துமா நித்தியமாக அவரோடு வாழத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறதே தவிர அவருடைய விருப்பத்தை படிதான் அது நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறே தவிர இந்த நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனாலே உருவாக்கப்பட்ட ஜூமுக்காக நாங்கள் வாழ வெளிக்கிடக்கூடாது.
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், உலகம் முழுவதும் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு ஜூம் மூலமாக அழைப்புகள் விடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குடும்பாசீர்வாதம் பாருங்கள், ஓடிப்போய் நிறைந்து விடுகிறார்கள். சபையிலே நின்று கர்த்தர் கூப்பிடுகிறார், மகனே மகளே, என்னுடைய ஆவிக்குரிய சரீரமாகிய என்னிடத்திலே ஓடிவா என்றால் அவர்கள் இங்கே இல்லை, அங்கே போகிறார்கள். என்ன? இன்றைக்கு குடும்ப ஆசீர்வாதமாம். யார் அந்த குடும்ப ஆசீர்வாதத்தை தரப்போகிறான்? மனிதனா? ஜெபிக்கலாம் வாங்க, உடனே ஓடுகிறார்கள். எங்கேயா ஜெபிக்க? கர்த்தருடைய சித்தத்தை மறந்து மனுஷன் நடக்கிறான். இன்றைக்கு ஜூம் மூலமாக உலகத்திலே உள்ள வாலிப பிள்ளைகளை என்ன செய்கிறான்? பிசாசு இழுத்து கொள்ளுகிறான் என்பதை இன்றைக்கு நினையாமல் இருக்கிறார்கள். ஜூமிலே கொண்டிருக்கிற ஆர்வம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதை நிறுத்திவிட்டது, செவிகளை அடைத்து விட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா, புறஜாதி மக்களுக்கு பிரசங்கிக்கிறோம் அல்லவா, செவிட்டு விரியன் போல இருக்கிறீர்கள் என்று சொல்லி. இன்றைக்கு அந்த செவிட்டு விரியன்களால்தான் இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் மாறிக்கொண்டு வருகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். நீ தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி நீ செல்லும் பொழுது உன்னுடைய ஆத்துமா செத்து கொண்டிருக்கிறதை இன்றைக்கு அறியாமல் இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள். எசேக்கியேல் நீங்கள் 18ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்திலே நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். இன்றைக்கு நாம் சபை கூடுதலை விட்டுவிடும் பொழுது நாம் பாவம் செய்கிறோம் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? வேதம் சொல்லுகிறது. நீ எப்படி மனப்பூர்வமாய் நீ சபை கூடுதலை விட்டுவிடும் பொழுது, இன்றைக்கு பாருங்கள், சிலர் இன்றைக்கு சோயினம் காரணமாக, அது வேறு விஷயம். நீ மனப்பூர்வமாக நீ இன்றைக்கு சபை கூடுதலை விட்டு நீ வேறு எங்கேயால் நீ எங்குதான் நீ போய் என்று எந்த ஜூமுக்கு முன்னால் குந்தி கொண்டிருந்தாலும் வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? நீ பாவம் செய்கிறாய். இந்த பாவம் நியாய தீர்ப்புக்குரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லி 2 வார்த்தையை நீங்கள் வாசித்து விட்டு அங்காலே நீங்கள் வாசிப்பதில்லை. தொடர்ந்து வாசித்து பாருங்கள் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி. ஆகவே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஜீவனை பெற்று மீண்டுமாக என்ன செய்கிறார்கள்? அதை சாவுக்கு ஒப்பு கொடுத்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிசாசு வஞ்சித்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய ஆத்துமாவை குறித்து சிந்தியாமல் இருந்த ஒரு ஐசுவரியவானை குறித்து நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் இயேசு சொல்லுகின்றார் ஒரு உவமையாக. லூக்கா சுவிசேஷத்திலே 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்திலே 16 தொடக்கம் 20 வரைக்கும் நீங்கள் எடுத்து நீங்கள் வீட்டுக்கு கொண்டு சென்று வாசித்து தியானித்து பாருங்கள். அங்கே சொல்லுகின்ற உவமையை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஐசுவரியம் என்றால் மிகவும் ஆஸ்திகள் நிரம்பின, மிகவும் கோடீஸ்வரன், மிகுந்த பணம் நிறைந்தவன். ஆகவே அப்படிப்பட்ட ஒருவனுடைய நிலம் விளைந்திருந்ததாம் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிலம் எப்படிப்பட்ட விளைச்சலாம்? அந்த விளைந்த தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு கூட இடமில்லாத ஒரு விளைச்சல். அப்படி ஒரு விளைச்சல். நீங்கள் அந்த உவமையை நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள். நான் சொல்லும் பொழுது நீங்கள் அந்த வார்த்தையை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இப்பொழுது அவன் தனக்குள்ளே ஒரு பிளான் பண்ணுறான். என்ன பிளான் பண்ணுறான் தெரியுமா? என்னுடைய ஸ்டோர் எல்லாத்தையும் இடிக்க வேணும். எதுக்கு? இடித்து பெருசாக்க வேணும். பெருசாக்கி இந்த விளைஞ்ச தானியம் எல்லாவற்றையும் நான் இந்த ஸ்டோருக்குள்ளே கொண்டு போய் சேர்த்து வைக்க வேண்டும். இப்பொழுது சேர்த்து வைத்த பின்பு அவன் இன்னொரு காரியத்தை சிந்திக்கிறான்னு தெரியுமா? தன்னுடைய ஆத்துமாவை நினைத்து
ஆத்மாவே, உனக்காக பல வருஷங்களுக்கு அநேகம் பொருட்களை நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். நீ கவலைப்படாத, சேர்த்து வச்சிருக்கிறேன். நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று சொல்லி தனக்குள்ளே அவன் சொல்லிக் கொள்றானாம். இன்றைக்கு சொல்லுவார்கள் அல்லவா, நீ ஒன்றுக்கும் பயப்படாத, நான் பரம்பரையாக உங்களுக்கு என்று சொல்லி சொத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுவார்கள் அல்லவா. ஆகவே இப்படி இவன் நினைக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலங்களில் தேவனை அறியாத, தேவனை ஏற்றுக்கொள்ளாத மக்களை விட்டு விடுவோம். மீண்டும் நான் நினைப்பூட்டுறேன் உங்களுக்கு, விட்டு விடுவோம். அவர்கள் சத்தியத்தை அறியாதவர்கள். அவர்கள் வாழ்க்கையிலே பணத்தையும் பொருளையும் சொத்துக்களையும் நம்பித்தான் அவர்கள் வாழுகிறார்கள். தாங்கள் செல்லுகின்ற வழி இன்னதென்று அவர்கள் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சத்தியம் சென்றடைய வேண்டும். அதுதான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய தாகமாயிருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்கள், நாம் பரலோக பிரஜைகள், நாம் ஊழியம் செய்கிறவர்கள், சுவிசேஷம் பிரசங்கிக்கிறவர்கள் என்று சொல்லி நாம் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய இப்படிப்பட்ட இன்றைக்கு எத்தனையோ இன்றைக்கு தேவ ஜனங்கள், ஊழியர்கள். அருமையானவர்களே, இவர்கள் தங்களை பாருங்கள், தங்களை ஐசுவரியவான்களாக ஆக்குவதில் தான் அவர்கள் கருத்தாயிருக்கிறார்களே தவிர, அவர்கள் அந்த வாழ்க்கையைக்கென்றே அவர்கள் தங்களுடைய காலத்தை வீணாக்குகிறார்கள், தங்களுடைய ஊழியங்களை பயன்படுத்துகிறார்களே தவிர, அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையை விட்டு அவர்கள் வழி விலகி நிற்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்பதில்லை. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அவர்களைத்தான் இன்றைக்கு இந்த உலகமானது பெரிய ஊழியர்கள் என்று சொல்லி போற்றும். ஆனால் பரலோகம் அவர்களை அறியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ளவும் வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, பைபிளில் யாக்கோபு 4ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த முதல் சொன்ன உவமையை நீங்கள் அடையாளப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. நான் திடீரென அந்த உவமைக்கு வருவேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க பார்ப்போம். நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய், நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். பார்த்தீங்களா? ஆரை குறித்து சொல்லப்படுகிறது? நம்மை குறித்து தான், தேவனுடைய ஜனத்தை குறித்து தான். இன்றைக்கு தேவனுடைய ஜனத்தோடு தான் கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கு எத்தனை தேவனுடைய ஜனங்கள் இன்றைக்கு பல திட்டங்களை போட்டிருக்கிறாங்க தெரியுமா? போடுறாங்க. இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு ஓடுவோம், அங்கே ஒரு வருஷம் 2 வருஷம் தங்கி நாங்கள் பொருள்களை சம்பாதிப்போம் என்று சொல்லி பல திட்டங்களோடு ஓடுறாங்க. கடந்த காலங்களில் ஓடினாங்க, இன்றைக்கும் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. எத்தனை ஊழியர்கள் ஓடினாங்க தெரியுமா? எத்தனை தேவனுடைய ஜனங்கள் ஓடினாங்க தெரியுமா? என்ன தெரியுமா? சம்பாத்தியம் பண்ண வேணும். ஆனால் அதற்கு சொல்லுகின்ற காரணங்கள் வெளியில் சொல்லுகிறது வேறு காரியங்களை சொல்லிக் கொள்ளுவாங்க. ஆனால் என்ன காரியம்? சம்பாத்தியம் பண்ண வேணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சிலர் பாருங்கள், இந்த இடத்திலே ஒரு தங்களுடைய தேசத்திலிருந்து தங்களுடைய படிப்புகளுக்காக அவர்கள் செல்லுகிறார்கள். தங்களுடைய மேல் படிப்புகளுக்காக செல்லுகிறார்கள், படிக்கிறார்கள், பட்டம் பெறுகிறார்கள். அது தவறல்ல. ஆனால் பல ஊழியங்களை விட்டு, தங்களுடைய சபைகளை விட்டு என்ன செய்கிறார்கள்? அவர்கள் எந்த காரணங்களால் ஓடுகிறார்கள் என்ன தெரியுமா? அவர்கள் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி. அவர்களுக்குத்தான் இந்த வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகின்றார். கேளுங்கள்.
ஆகவே இந்த வார்த்தை இப்படிப்பட்டவர்களுக்கு தான் வந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தருடைய சத்தம் எங்கும் ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு தேவருடைய ஜனங்கள் மத்தியிலும் ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. அன்று அந்த ஐசுவரியவானை நோக்கி கர்த்தருடைய சத்தம் ஒன்று வந்தது. என்ன சத்தம்? என்ன சத்தம்? ஓமையில் சொல்லுங்க பார்ப்போம். என்ன சத்தம் வந்தது? மதிகேடனே. அங்கால சொல்லுங்க பார்ப்போம். மதிகேடனே சொல்லுங்க. உன்னுடைய ஆத்துமா எடுங்க, வேதத்தில் எடுங்க. இது முக்கியமான வார்த்தை. அதான் உங்களுக்கு சொன்னேன். வாசிங்க பார்ப்போம். மதிகேடனே, எடுத்து வாசிங்க. மதிகேடனே. நீங்க யாருமே எடுத்து வச்சிருக்கல போல இருக்குது. சொல்லி முடிஞ்சது. மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். எடுத்துக்கொள்ளப்படும். தீர்மானிச்சாச்சு. இன்று இரவு இந்த வாழ்க்கை முடியுதப்பா, நீ என்ன திட்டங்களை எல்லாம் போடுறா மதிகேடனே என்று சொல்லி கர்த்தர் அவனை பார்த்து கேட்கிறார். ஆகவே அவன் தன்னுடைய இரவோடு தன்னுடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடிகிறது என்பதை அவனுக்கு தெரியாது. இப்பொழுதுதான் கர்த்தர் சுட்டி காட்டுகிறார், மதிகேடனே, என்ன திட்டங்கள் எல்லாம் போடுறாய், இன்று இரவுனுடைய ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படும். பரலோகம் அங்கே தீர்மானிச்சிட்டு. அப்பொழுது நீ இந்த சேர்த்து வர்த்தவைகள் எல்லாம் யாருக்கு சொந்தமாகும் என்று கேட்கிறார். பதில் சொல்ல முடியுமா? சிந்தித்து பாருங்க. யார் இதற்கு பதில் சொல்ல முடியும்? இந்த காலங்களிலே உலக மக்கள் மதிகேடராய் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்கொண்டுதான் இருக்கிறாங்க. பல செய்திகள் மூலம் நீங்க வாசிச்சு பார்ப்பீங்க. மதிகேடராகவே மடிந்து போய்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், சத்தியத்தை அறிந்தவர்களும் இவ்விதமாக மதிகேடராக இந்த உலகத்தை விட்டு கடந்து போவது, அதை போன்ற பரிதாபம் வேறு எதுவுமே இல்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஊழியராயினும் சரி, விசுவாசிகளாயினும் சரி, இந்த மதிகேடராய் இன்றைக்கு உலகத்தை விடுத்து கடந்து போவது வேதனையான ஒரு காரியம். இப்படிப்பட்ட இந்த மதிகேடரை குறித்துத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன தெரியுமா? தேவனிடத்திலே ஐசுவரியவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். பார்த்தீங்களா? இப்போ விளங்குதா உங்களுக்கு? தேவனிடத்திலே ஐசுவரியவானாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த உலகத்தின் ஆஸ்திகள் எல்லாம் நன்றாக பாடுவோம் அல்லவா? தேவனுடைய ஜனங்கள் பாடுவாங்க. இந்த உலகத்தின் ஆஸ்திகள் எல்லாம் குப்பை என்று எண்ணினேன் என்று சொல்லி. யார் பாடுகிறான் தெரியுமா? இந்த உலகத்தின் ஆஸ்தியிலே இருக்கிறவன் தான் பாடுகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் அல்லவா? வேதம் சொல்லுகிறது, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. பார்த்தீங்களா? ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஜெர்மன் சகோதரர் ஒருவர் என்னோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சொன்னார், காஃப்லாண்ட் என்று சொல்லி இப்பொழுது நீங்கள் எல்லாரும் சாமான்கள் போய் ஜனங்கள் எல்லாரும் வாங்குவாங்க. அறியாதவர்கள் யாருமே இல்லை. காஃப்லாண்ட், இந்த காஃப்லாண்ட் எல்லாத்துக்கும் இதை நடப்பிக்கிறவர், இந்த சொந்தக்காரன் ஒருவர் இருக்கிறார். அவருடைய பெயர் ஸ்வாட்ஸ் என்று சொல்லி, அங்கே அடுத்த பேரை நான் மறந்துட்டேன், ஸ்வாட்ஸ் என்று சொல்லி. அப்படி என்றால் அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆஸ்தி உள்ளவர் என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவர் ஒரு கிறிஸ்தவன்.
ஒரு பேப்டிஸ்ட் கெமைண்டையை சேர்ந்தவர். அவரை குறித்து அவர் சொல்லுகின்றார் என்னென்றால், அந்த கப்லாண்டாலி வருகின்ற வருமானத்திலே 2/3 பங்கை ஏழை நாடுகளுக்கு, ஏழை ஜனங்களுக்கு, ஆப்பிரிக்கா, அந்த தேசம் இந்த தேசம் என்று சொல்லி கொடுப்பதில் தான் அவருடைய முன்னுரிமை அங்கே இருக்கிறது என்று சொல்லி, அவர் அதற்காக இன்றைக்கும் அவர் வாழுகிற வீடு அவருடைய ஓமா ஓப்பா வாழ்ந்த வீட்டிலே தான் இன்றைக்கும் அவர் வாழுகிறாரே தவிர தான் ஒரு பெரிய கோடீஸ்வரன், ஒரு பெரிய மாளிகை கட்ட வேண்டும் என்று அவர் இன்றைக்கு நினைத்தது கிடையாதாம். அவர் கையிலே இருக்கிற ரிஸ்ட் வாட்ச் ஒரு பழைய ரிஸ்ட் வாட்சாம். அவர் வைத்திருக்கிற கார் பழைய மாடல் கார் ஒன்றைத்தானாம் இன்றைக்கும் வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறார். அவரை பார்ப்பவர்கள் யாரும் இவர்தான் என்று சொல்லி சொல்ல மாட்டார்களாம். பார்த்தீர்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஒரு சாட்சியாக இதை பெருமையோடு சொல்லுகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு சத்தியம் என்ன சொல்லுகிறது? அங்கே பொருளாசையை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஆகவேதான் நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம், இந்த உலகத்திலே பாருங்கள், ஐசுவரியத்தின் மேல் இன்றைக்கு தன்னுடைய இருதயத்தை வைத்திருக்கிறவனுக்கு பரலோக ராஜ்யம் மூடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, ஊசியின் காதுக்குள்ளே ஒரு ஐசுவரியவான், ஒருவன் ஊசியின் காதுக்குள்ளே சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியும், ஒரு ஐசுவரியவான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே செல்லுவது எப்படியாம்? ஊசியின் காது, ஒட்டகமானது ஊசியின் காதுக்குள்ளே நுழைவது போல் இருக்கும். இதை ஒரு நாள் ஒரு ஊழியக்காரன்கிட்ட சொன்னார். அது நுழைவது போல் அந்த கஷ்டமாக இருக்கும் என்று சொன்னாரே தவிர அவர் ஒரு நாளும் போக மாட்டார் என்று சொல்லல. யார்? ஒரு பணத்தை குவித்து வைத்திருக்கிற ஒருவர் தான் சொல்கிறார். ஏன்? அவருக்கு அங்கு பயம் பிடித்து விட்டது. ஒட்டகம் ஊசிற காதுக்குள்ளே போற முடியுமா? சிந்திங்களேன். பின்ன ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பயம் அவருக்கு உண்டு. அந்த பயத்தினாலே அவர் போக மாட்டான் என்று சொல்ல இல்லை என்று சொல்றார். பின் அப்படி என்றால் ஒட்டகம் பூரும், அப்படித்தானே? சிந்தித்து பார்க்குவான். பின் ஆகவே பயம் உண்டு, மனம் திரும்ப விருப்பமில்லை. அதுதான். ஏன்? பொருள் ஆசை. இந்த காலங்களிலே ஐசுவரியத்தாலே நிறைந்து இன்றைக்கு ஆடம்பர வாழ்க்கை வாழும் எத்தனை தேவ ஊழியர்கள், விசுவாசிகள் இன்றைக்கு தங்களை நியாயப்படுத்த பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்களை கொண்டு வந்து முன்னிறுத்துவார்கள். யார்? ஆபிரகாம். வேறு யார் சொல்லுவார்கள்? சொல்லுங்க. நம்முடைய முற்பிதாக்களை கொண்டு வந்து நிறுத்துவார்கள். யோபுவை கொண்டு வந்து நிறுத்துவார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆஸ்திகளால் நிறைந்திருந்தார்கள். அவர்கள் அந்த ஆஸ்திகளை எப்படி சம்பாதித்தார்கள்? கடவுளை வித்தா சம்பாதித்தாங்க? இல்லையே. சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்று பழைய காலத்திலே தேவனும் அந்த உலக ஆசீர்வாதங்களைத்தான் வாக்கு பண்ணினார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். உலக ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணினார். ஆனால் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் காலம், புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஐசுவரியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்று உலக ஆசீர்வாதங்களால் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அன்று. இன்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் நிறைந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு நிறைவாக தருகிறார். ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, தம்முடைய குமாரனாகிய இயேசுவை, அந்த ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு தந்து அவரை தொழுது கொள்கிற, அவரை விசுவாசித்து அவரை தொழுது கொள்கிற யாவரும் ஐசுவரிய சம்பனராயிருக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்தின் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம்.
ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்று நம்முடைய இயேசு கிறிஸ்துவையே நம்முடைய உள்ளத்திலே வைத்து நாங்கள் வாழுவோமாயின் நாம் தான் பெரிய ஐசுவரிய சம்பன்னர். இந்த ஐசுவரியத்தை நான் என்ன செய்ய வேண்டும்? என்னோடு வைத்திருப்பதல்ல, நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது என்ன ஐஸ்வர்யம்? சுவிசேஷம் என்ற ஐஸ்வர்யம். நம்முடைய இருதயத்தின் ஒவ்வொரு வாஞ்சைகளும் மற்றவனையும் ஐஸ்வர்யவனாக வேண்டும் என்ற ஒரு தாகமாய்த்தான் இருக்க வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் எங்களுக்கு சிந்தனையிலே இவனை நான் ஐசுவரியவனாக்கி கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு தான் நாம் செயல்பட வேண்டும். அதற்கு காண்டித்தான் நம்மையும் அவர் ஐசுவரியவானாக்கி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, நித்திய ஜீவனை விரும்பி ஒருவன் இயேசுவிடத்திலே வந்தான். உங்களுக்கு தெரியுமா? ஒரு பணக்கார வாலிபன் அவனிடத்திலே நித்திய ஜீவனைத்தான் விரும்பி வந்தான். இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவிடத்திலே போய்க்கலாம், ஆண்டவரே எனக்கு அதைத்தாரும் இதைத்தாரும் அதைத்தாரும் என்று கேட்கையில் அவன்கிட்ட எல்லா ஆஸ்தியும் இருக்குது. ஒன்றுமே அவன் இயேசுவிடத்திலே ஒன்றை மட்டும் கேட்டான் தெரியுமா? நித்திய ஜீவனை நான் அடைய நான் என்ன நன்மை செய்ய வேண்டும்? இதைத்தான் கேட்டான். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு உண்டான அனைத்தையும், உனக்கு உண்டான எல்லாத்தையும், நீ பணமாயிருக்கலாம், புகழாயிருக்கலாம், புகழ்ச்சியாயிருக்கலாம், உலகப் பெருமைகளாயிருக்கலாம், உனக்கு உண்டான அனைத்தையும் நீ விட்டு தரித்திரருக்கு கொண்டு. ஏன் சொன்னார்? ஏன் சொன்னார்? திருப்பி தரமாட்டான், திருப்பி தரமாட்டான். பின்ன நீ என்ன செய்யணும்? தரித்திரனுக்கு கொடு. அந்த வார்த்தையை ஆண்டவர் பாவிக்காமல் இருந்திருந்தாருண்டா இவன் வேற எங்கேயாலும் எழுதி வச்சிருவான். மனுஷன், அவனுக்கு நல்ல மூளை இருக்குது, எழுதி வச்சு போட்டு என்னுக்குள்ள 1 மில்லியன் சொல்லிடுவான். கள்ள கணக்கும் காட்டி போடுவான். பின்னாகவே சொன்னார், தரித்திரருக்கு கொடு, கொடுத்து விட்டு பிறகு பின்பு என்னை பின்பற்றி வா. முதல் அதை செய், அதை செய், அப்பொழுது உனக்கு பரலோகத்திலே பொக்கிஷம் உண்டாயிருக்கும். நீ அதன் பிற்பாடு நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். இவனால் அது முடியல, இவனுக்கு முடியல. என்ன செய்தான்? துக்கத்தோடு போனான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பின்னாகவே பாருங்கள், இன்றைக்கும் அப்படித்தான். இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் நித்திய ஜீவனை பெற விருப்பம், ஆனால் இந்த உலக ஆசைகளையோ இந்த உலகத்தின் பெருமைகளையோ இந்த உலகத்துக்கு உண்டானவர்களையோ விட்டுவிட மனமில்லை. அந்த ஆசை அவர்களுக்கு நிறைந்திருக்கிறது. இரண்டுமே பெற்றுக்கொள்ள முடியாது. நீ ஒன்றில் இதை விட வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்பித்தந்திருக்கிற வழி. இன்றைக்கு ஐஸ்வர்யவான இருந்த சகேயுவை பாருங்க. அந்த சகேயு ஐஸ்வர்யவான். வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொள்ள இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் வாஞ்சிக்கிறான். வீட்டிலே அழைத்து செல்லுகிறான். ஆண்டவர் ஏதும் பேசினார் அவனோட? பாவி, நீ பாவி, நீ சம்பாதித்து வச்சிருக்கிறதெல்லாம் நீ கொடு என்றெல்லாம் சொன்னாரா? ஒன்றும் பேசலை. அவனோடு அவர் போறார், ஒன்றுமே பேச இல்லை. இவன் வீட்டுக்கு சென்ற உடனே அவனுடைய இருதயமே அங்கே சொன்னது, இயேசு உன்னோடு வீட்டிலே தங்கியிருக்கிறார், உன்னுடைய வீட்டிலே தங்கியிருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லும் பொழுது அவனுடைய அடுத்த காரியம் என்ன? ஆண்டவரே, ஆஸ்தியை நான் சம்பாதித்த, அநியாயமாய் சம்பாதித்த இந்த ஆஸ்திகளை எல்லாம் நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அநியாயமாய் நான் இடத்திலே சம்பாதித்தது உண்டானால் நான் அவர்களுக்கு 4 மடங்காய் திருப்பி கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாய் இருக்கிறான் என்று சொல்லி சொன்னார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதிரியான ஒரு கட்டளை, இந்த விதமான ஒரு அறிக்கையோடு வருகிறவன் தான் அவன் ரட்சிக்கப்பட்டவன். இதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், எப்படி இவையெல்லாம் ஒருவனுடைய ரட்சிப்பு எப்படி உண்டாகிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் ஞானஸ்தானம் எடுத்தவுடன் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லுகிறார்கள். ஞானஸ்தானம் எடுத்தவுடனே ரட்சிக்கப்பட்டதில்லை, ரட்சிக்கப்பட்டவன் தான் ஞானஸ்தானத்தை எடுக்கிறான் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் அருமையானவர்களே, இன்றைக்கு ஞானஸ்நானமானது இன்றைக்கு சொல்லப்போனால் புறஜாதிகள் மத்தியிலே அதாவது அந்த புறஜாதிகள் மத்தியிலே தூசிக்கப்படும் ஒரு காரியமாக, மதம் மாற்றுகிற ஒரு காரியமாக இன்றைக்கு அது மாறி போய்விட்டது. ஒரு வேதனையான ஒரு காரியம். இன்றைக்கு பாருங்கள், இன்னொரு இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு மத்தேயு சுவிசேஷத்திலே 13ஆம் அதிகாரத்திலே 45, 46 நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 40, 45 முக்கியமான காரியங்களைத்தான் நான் உங்களுக்கு சொல்லும்படியாக நான் உங்களை அது எடுத்து வைத்துக் கொள்ளும்படியாக அங்கே சொல்லுகின்றேன். நீங்கள் கொண்டு சென்று தியானித்து பார்க்க வேண்டும். அங்கே இயேசு ஒரு உவமையை சொல்லுகின்றார். என்ன உவமை அங்கே சொல்லுகின்றார்? பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு அங்கே ஒப்பிட்டு சொல்லுகிறார். எப்படி பரலோக ராஜ்யம் ஒரு நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பிடப்பட்டு. பின்ன யார் இந்த வியாபாரி? சிந்தித்து பார்த்தீங்களா? யார் இந்த வியாபாரி? பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகின்ற வியாபாரிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. யார் இந்த வியாபாரி? கர்த்தர் இயேசுதான் அந்த வியாபாரி. கர்த்தர் இயேசுதான் அந்த வியாபாரி. பின்னாகவே அவர் அந்த விலை உயர்ந்த அந்த முத்தை கண்டு, என்ன முத்து அது? தான் நிறைவேற்றப் போகின்ற ரட்சிப்பின் வேலை. அந்த முத்தின் அந்த முத்தை கண்டு, விலையுயர்ந்த முத்தை கண்டு அதை தனதாக்கி கொள்ள என்ன செய்கிறார்? தனக்குண்டான எல்லாவற்றையும் அவர் விற்று, அதாவது தம்முடைய பரலோக மேன்மையை அவர் விட்டு அடிமையின் ரூபமெடுத்து மனித சாயலானார். பின்பு தம்மையே அவர் பலியானார். தன்னுடைய சரீரத்திலே ஒரு சொட்டு இரத்தமும் வையாமல் நமக்காகவே எல்லாவற்றையும் சிந்தி இந்த உலகத்துக்கு இரட்சகரானார். பார்த்தீங்களா? இந்த உலகத்துக்கு இரட்சகரானார். இந்த இரட்சகரை யார் விசுவசிக்கிறார்களோ அவர்கள் அந்த நல்ல முத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த விசுவசிக்கிறவன் எப்படியா இருக்க வேணும்? அந்த முத்தை பெற்றுக்கொள்ள எனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு அந்த முத்தை நான் சம்பாதித்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இதுதான் ரட்சிப்பு, இதுதான் கிறிஸ்தவம். எனக்கு அருமையானவர்களே, இந்த ரட்சிப்பாகிய இந்த முத்தை, அதாவது இந்த ஐசுவரியத்தை பெற்றுக்கொள்ள இந்த உலக ஐசுவரியத்தால் நிரம்பியிருக்கும் இருதயம் வெறுமையாக்கப்பட வேண்டும். விளங்கிக் கொள்ளுங்க. இந்த ஐஸ்வர்யம் பணமாயிருக்கலாம், சொத்துக்களாயிருக்கலாம், உலக புகழாயிருக்கலாம், உலக பெருமைகளாயிருக்கலாம். நாங்கள் சிறிது நேரத்துக்கு முன்பாக இந்த பாடலை பாடினோம். உலக பெருமை என்பமெல்லாம் உமக்காய் இழந்தேனையா, உம்மை பிரிக்கும் பாவங்களை வெறுப்பேனையா. பார்த்தீங்களா? பின் ஆகவே இந்த பாடலை பாடும் ஒவ்வொருவரும் உண்மையாகவே அந்த பாடலுக்கு உரியவராக மாறிவிட வேண்டும். இதுதான் கிறிஸ்தவம். எனக்கு அருமையானவர்களே, ரட்சிப்பு என்பது ஒரு அழிவில்லாத ஐஸ்வர்யம். இது நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்தும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்க. 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஜீவனுள்ள தேவன் பேரில் நம்பிக்கை வைக்கவும். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வீட்டுக்கு கொண்டு சென்று 18வது 19வது வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆகவே அருமையானவர்களே, இந்த கொரோனா நம்மை பாதிக்காதபடி,
இன்றைக்கு சரீர பிரகாரமான தொற்று நீக்கிகளை நீங்கள் பாவித்தல், நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள உணவுகளை உட்கொள்ளுதல், இன்றைக்கு சமூக இடைவெளிகளை பேணுதல், இன்றைக்கு மாஸ்க் அணிகிறீங்க. ஆனாலும் வேற இன்னும் என்ன செய்ய வேணுமாம் சொல்லுங்க? இப்போ மீண்டும் என்ன செய்யணுமாம்? தடுப்பூசி போட வேணும். தடுப்பூசி போட வேண்டும் என்பது என்ன சட்டமாம்? அரச சட்டம். சரியோ? இப்பொழுது நான் இந்த விஷயத்துக்கு இப்படியே வந்துட்டேன். அப்படியே இந்த அழிந்து போகிற இந்த உலக வாழ்க்கைக்கு நம்மை இப்படியெல்லாம் பாதுகாத்து கொள்ள நாம் பிரயாசப்படுறோம் அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்குள்ள இருக்கும் அந்த அழியாத ஆத்மாவை குறித்து இதுவரைக்கும் கவலையற்றிருப்பது மதியினம்தானே? சிந்திச்சு பாருங்க. தேவன் இல்லை என்றும் மதிகேடன் சொல்லுகின்றான். மதிகேடன் சொல்லுகிறானா? இன்றைக்கு சிலர் தேவன் இல்லை என்று சொல்லுகிற ஆட்களும் இருக்கிறார்கள். மதிகேடன் அவன் தேவன் இல்லை என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறானே. சங்கீதம் 53:1 எடுத்து பாருங்க. மதிகேடன், இவ்விதமான மதிகேடரும் மனம் திரும்பத்தான் வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்து கொள்ளுகிற பலர் இன்றைக்கு இவ்விதமான ஒரு மதிகேடராய் இருப்பதை குறித்து இன்றைக்கு வேதனைப்பட வேண்டும். ஏனென்றால் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்றதை அவன் உணராமல் தானே இப்படியெல்லாம் நடக்கிறான். மனுஷருக்கு மறைக்கலாம், சபையோருக்கும் மறைக்கலாம். ஆனால் சபையை பிரதான மேய்ப்பனுக்கு மறைக்கவே முடியாது. சபையின் பிரதான மேய்ப்பனுக்கு மறைக்கவே முடியாது. அவருடைய கண்கள் எங்கும் உலாவிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, நாங்கள் இந்த மதிகேடராய் நாம் இருக்காமல் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இன்றைய நாளில் விரும்புகிறார். யோவான் சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தில் நான் சொல்லி முடிக்கப் போகிறேன். முக்கியமான காரியம் யோவான் சுவிசேஷம், அதையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? ஒருவன் பாடமான வசனம் சொல்லுங்க பார்ப்போம். ஆம், தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். பின்ன ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் என்னவாம்? காண மாட்டானாம். தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். போவான் என்று சொல்லையில் காண மாட்டானாம், மறுபடியும் பிறவாவிட்டான். பின்ன என்று எப்படி சொல்கிறார்? மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். நன்றாக மீண்டும் தெரிந்து கொள்ளுங்க. நீங்கள் இந்த சத்தியத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேணும். பலரை குழப்புகிற சத்தியம் இது. பலர் குழம்புவார்கள், பலர் பிழையாக சொல்லுவார்கள், சமாளிப்பார்கள். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருவனும் நீ பரம்பரை கிறிஸ்தவனாக நீ பிறந்திருந்தாலும் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய கட்டளை. நான் பரம்பரை கிறிஸ்தவன், நான் கிறிஸ்டியன், பரம்பரை கிறிஸ்டியன், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய கட்டளை. பின் இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் மறுபடியும் பிறக்க வேண்டும். இன்றைக்கு சத்தியத்தை அறியாதவர்கள் இன்றைக்கு மறுபடியும் பிறக்கிற என்று சொல்லி வேறு காரியங்களை சொல்லுவார்கள். அவ்விதமாக அந்த மரமாக, புல்லாக, பூண்டாக, மரமாக, மிருகமாக பிறப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் அறியாமல் சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற சிந்தித்து பாருங்கள். நீ மறுபடியும் இந்த உலகத்திற்கென்று பிறந்த நீ மறு ராஜ்யத்துக்கென்று நீ பிறக்காவிட்டால் அங்கே நீ போக முடியாது. அந்த ராஜ்யத்திலே பிறந்து நீ அங்கே ஒரு சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். நீ அதுக்காண்டி சர்டிஃபிகேட் பேப்பரில் இருக்கிற சர்டிஃபிகேட்டை வச்சுருக்கோண்டு பாச சொன்னார்ன்னு நினச்சி போடாதீங்கோ. சரியா? அதை நான் சொல்ல இல்லை. அது சர்டிஃபிகேட் இந்த உலகத்துக்கு, இந்த சர்டிஃபிகேட் அங்கே கொண்டு போக முடியாது. சரியா? ஆகவே அருமையானவர்களே, அதாவது அந்த ராஜ்யத்துக்குரிய அந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அது எப்படி? நீ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். இதுதான் சாட்சி. மனம் திரும்பி நீ இயேசுவை விசுவசித்து
பாவ பெரியாரியாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே உன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற வேண்டும். இதான் மனம் திரும்புதல். விளங்கிக் கொள்ளுங்கள். இப்போ 3வது வருஷத்திலே வாசித்த மனம் திரும்பலை குறித்து சொல்லுகின்றேன். நீ இவ்வுலகத்துக்கு உரியவன், நீ பரலோக ராஜ்யத்திற்கென்று நீ என்ன செய்ய வேண்டும்? பிறந்து அந்த ராஜ்யத்துக்குரிய பிள்ளையாக நீ மாற வேண்டும். பின் ஆகவே அப்பொழுது நீ இப்படி ஒரு ராஜ்யம் இருக்கிறது என்பதை நீ கண்டுகொள்ளுவாய். இதை செய்தால் இப்பொழுது நீ கண்டாத்தானே அதுக்குள்ளே போக வேண்டும் என்று ஆசைப்படுவா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு இடத்தை கண்டாத்தான் நீங்கள் அதுக்குள்ளே போக வேண்டும் என்று ஆசைப்படுவீங்க. இப்போ நீங்கள் இவ்வளவு செய்யும் பொழுது நீ மறுபடியும் பிறந்து விட்டாய். இப்பொழுது நீ எனக்கு ஒரு ராஜ்யம் ஒன்று இருக்குது என்று இப்போ கண்டுட்டீங்க. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இப்போ நீங்கள் பிறந்து விட்டீங்க, கண்டுட்டீங்க. இவ்விதமான கண்ட ஒருவன் என்ன செய்கிறான்? இப்படியே இருந்து விட்டால் எப்படி அதுக்குள்ளே போக முடியும்? இப்பொழுது பாருங்க, இப்பொழுது சுத்திகரிக்கப்பட்டவன், நீ ரட்சிக்கப்பட்டவன், இந்த பேர் உனக்கு வந்துட்டது வேதத்தின்படி. இப்பொழுது நீ அதற்குள்ளே போக வேண்டுமே. நீ பார்க்கிற அந்த ராஜ்யத்துக்குள்ளே இப்பொழுது 5வது வசனத்தை வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களுக்கு மறுபடியும் பிறவாவிட்டால் என்று சொல்லுகிறாரா? இல்லை. ஒருவன் மறுபடியும் பிறந்து முடிஞ்சது. இப்பொழுது அவன் என்ன செய்ய வேண்டும்? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், வார்த்தையை பாருங்கள், மறுபடியும் என்று சொல்லு, பிறவாவிட்டால். பின்ன மறுபடியும் பிறந்தவன் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஞான ஸ்நானம் பெற்று அந்த பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலுக்கு என்னை வழிநடத்தும்படி ஒப்புக் கொடுத்த மனுஷனாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கின்ற அந்த உரிமையை பெற்றுக்கொள்ளுகிறான். இந்த 2 வார்த்தையையும் நன்றாக புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியாதவர்கள் அல்லது வேறவர்கள் புரட்டுவார்கள் என்று சொன்னால் நீங்கள் சரியாக விளங்கப்படுத்துவர்களாக காணப்பட வேண்டும். அருமையானவர்களை கேட்டு போட்டு போய்விடக்கூடாது. உங்களுக்கு பல தடவைகள் சொல்லி தந்துக்கிறேன், எந்த அளவிலே நீங்கள் புரிந்து கொண்டீர்களோ தெரியாது. ஆனால் இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லும்படியாக ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். பின் ஆகவே இந்த சட்டம், பரலோக சட்டம் என்ன செய்யுது? மறுபடியும் பிறந்து விட்டாயா? இப்பொழுது நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீ மறுபடியும் அல்ல, நீ பிறக்க வேண்டும். ஜலத்தினாலும் ஆவியினாலும். தண்ணீர் முழுக்கு ஞான ஸ்நானம், அதன் மூலம் ஆவியானவர் வழிநடத்தலுக்கு நீ ஒப்புக் கொடுக்கும் பொழுது நீ என்ன செய்கிறாய்? பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாய். இப்பொழுது பரலோக சட்டத்தை தெரிஞ்சு கொண்டீங்க. இந்த உலக சட்டம் என்ன? நீ ஊசி போடாது போனால் நீ இடத்துக்குள்ளேயும் போக முடியாது. இல்லை, நான் உணவு எல்லாம் சாப்பிட்டுக்கிறேன், நான் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவன், நான் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள சாப்பாடுகள் தான் நான் சாப்பிடுறேன், நான் இப்பொழுது நான் டெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துக்கிறேன் எல்லாம். நீ ஊசி போட வேணும், போடாட்டி போக முடியாது. உங்களுக்கு இலகுவாக நான் உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடியதாக சொல்கிறேன். பின் ஆகவே இயேசுவின் கட்டளைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் இயேசுவை நமக்கு ஒரு முன்மாதிரியாக அந்த நீதியை நிறைவேற்றினார் அல்லவா? சிந்தித்து பாருங்க. கர்த்தர் இயேசுவை நிறைவேற்றினார். அப்பொழுது என்ன நடந்தது? வானம் திறக்கப்பட்டது. அந்த நீதியை நிறைவேற்றின பிறகுதான் அங்கே வானம் திறக்கப்பட்டது. நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று அங்கு பரலோகம் சாட்சி கொடுக்கு. பார்த்தீங்களா? அதான் ஜோவான் தடுக்கக்கூடாது சொன்னார். என்னை தடை செய்யாதே, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது ஏற்றதாக இருக்கிறது என்று சொன்னார். பார்த்தீங்களா? வித்தியாசத்தை அறிஞ்சு கொள்ளுங்க. அப்படியா என் மனுஷரா, ஆண்டவர் இயேசுவுக்கே அப்படி என்றால் மனுஷராயன் நமக்கு இந்த கட்டளை எவ்வளவு முக்கியமானது என்பதை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு சில பேர் விளையாட்டுத்தனமாக எடுக்கிறார்கள். தண்ணீர் முழுக்க ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிந்து இன்றைக்கு பலர்
காணும்படியாக இன்றைக்கு அதை நிறைவேற்றும் பொழுது கவனியுங்க. சில காரியங்களை சொல்லாமல் என்னால் போக முடியதில்லை. முடிப்போம் என்று பார்த்தா சிலதுகளை விளங்கப்படுத்த முடியாது. சில பேருக்கு சந்தேகங்கள் உண்டது. இந்த ஞானஸ்நானம் ஏன் பலரும் காண வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுகிறது சாட்சியாக. சில பேர் என்ன செய்கிறாங்க, வீட்டுக்குள்ள சில ஊழியர்கள் போய் வீட்டுக்குள்ள பாடவனைக்களை கொண்டே கொடுத்து போட்டு ஜெபம் செய்து போட்டு போகிறாங்க, காணிக்கை வாங்கி கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் ஞானஸ்நானம் அல்ல. இந்த ஞானஸ்நானத்தை குறித்து அங்கே வேதம் சொல்லவில்லை. சிந்தித்து கொள்ளுங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமான போதனைகள், இவ்விதமான ஊழியர்களை குறித்து நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுறேன். சபை எதுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார்? நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு சபையானது ஏதோ ஒரு ஆற்றிலேயோ குளத்திலேயோ கொண்டே கொடுக்கலாம், அது வேற விஷயம். இரகசியமாக வீட்டில் கொண்டு போய் பாடவனைக்குள்ள அமர்த்தி எடுத்து போட்டு காணிக்கை வாங்கிட்டு போகிறதல்ல ஞானஸ்நானம். எச்சரிக்கையோடு தெரிந்து கொள்ளுங்கள். பின்னாகவே அந்த ஞானஸ்நானத்தை நாம் ஒரு திருச்சடங்கு அதை நிறைவேற்ற வேண்டும். அதனுடைய காரணம் என்ன? எல்லோரும் அறிகிறார்கள், நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல, நான் இப்பொழுது பரலோக ராஜ்யத்துக்குரியவன், நான் இந்த உலகத்திலிருந்து வேறு விரிக்கப்பட்டவன், நான் இனி இந்த உலக ராஜ்யத்துக்கு அல்ல பரலோக ராஜ்யத்தை திருப்திப்படுத்தும் ஒரு மனுஷனாக நான் சாட்சியாக நான் என்னை வெளிப்படுத்துகிறேன் என்று வெளிப்படுத்துகிற ஒரு காரியம்தான் இந்த காரியம். அப்பொழுது நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். ரோமரிலே 10ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். பின்னாகவே அருமையானவர்களே, அப்பொழுதுதான் நாங்கள் ஒரு மெய்யான ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே மனம் திரும்பி மறுபடியும் பிறந்த ஒருவன் 2ஆம் படியிலே ஏறும் பொழுது அவன் ரட்சிக்கப்பட்டவன் என்ற உறுதிப்பாட்டை பெற்றிருக்கிறான், அங்கீகரிக்கப்படுகிறான். ஆகவே அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரிலே நிலைத்திருக்கிறான், அவரும் அவனிலே நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தொழின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி யோவான் 1 யோவானிலே 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, இறுதியாக இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். தண்ணீர் முழுக்கு ஞானஸ்நானம் ஒரு பெந்தெக்கோஸ்தே சபையினுடைய கட்டளை அல்ல, அல்லதொரு சபையின் பாஸ்டருடைய கட்டளை அல்ல. நன்றாக தெரிந்து கொள்ளுங்க, இது கர்த்தர் இயேசு தந்த கட்டளை, தேவனுடைய கட்டளை. இப்படி எல்லா நீதிகளையும் நிறைவேற்றி அதற்கு நம்மை ஏற்றதாக மாற்றி கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய ஜீவிகாலம் முழுவதும் அவருக்கே கீழ்ப்படிந்து நாங்கள் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஆமீன். நாம் மதியினராய் இல்லாமல் மதியுள்ள ஜனமாக நாம் காணப்படுவோம். ஆமீன்.